ஒரு சூப்பரான காளான் மஞ்சூரியன் செய்யலாங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைலாக. அதுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா, தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1,5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. அதை தண்ணி ஊற்றி பிசைஞ்சு இந்த மாதிரி காளான் வாஷ் பண்ணி வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட சேர்த்து பிசைஞ்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் வந்து கடாயில் ஆயில் கொஞ்சமாக சேர்த்துட்டு இஞ்சி நறுக்கின இஞ்சி கொஞ்சமாக பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அதோட பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், குடமிளகா 1 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் 1,5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்ததுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா திக்காக இருக்கும். பொரிச்சு வச்சுருந்தேன் காளானை உள்ளே சேர்த்து நல்லா வதக்குனீங்கன்னா சூப்பரான காளான் மஞ்சூரியன் ரெடி ஆயிருங்க.